பார்க்க போகிற ஒரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா ஒரு கைட்லைன்ஸ், அதாவது இன்டர்நேஷ்னல் கைட்லைன்ஸ் ஃபார் தி பேசஞ்சர்ஸ் டு இந்தியா. ஸோ இந்தியாவில் இந்த ஒரு மாதம், அதாவது ஒரு இந்த வீக் தான் ஆக்சுவலாக, ஒரு லாஸ்ட் வீக் வந்து ஆக்சுவலாக ஒரு கைட்லைன்ஸ் வந்து ரிவைஸ் பண்ணியிருந்தாங்க ரிகார்டிங் இந்த இன்டர்நேஷ்னல் பேசஞ்சர்ஸ்க்கான. ஸோ அதோட கைட்லைன்ஸை பற்றி ஒரு சில தகவல்கள் வாங்க பார்க்கலாம். இந்த கைட்லைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா யாரோட இதில் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர், அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தரப்புலேருந்து. ஸோ இந்த மினிஸ்ட்ரி தான் வந்து ஒரு சில ப்ரொசீஜர்ஸ், அதாவது ப்ரோட்டோக்காலை பேஸ் பண்ணி தான் இந்த கைட்லைன்ஸ் வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தகவல். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கைட்லைன்ஸ் ஃபார் மிடில் ஈஸ்ட் அண்ட் அதர் பிளேசஸ் அப்படின்ற மாதிரி கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது பார்ட் ஏ பார்ட் பி அப்படின்ற மாதிரி ஒரு 2 தரப்பில் வந்து இந்த கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம மிடில் ஈஸ்ட்டில் இருக்கிறதால ஸோ மிடில் ஈஸ்ட்டை பேஸ் பண்ண நியூஸ் தான் இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ கைட்லைன்ஸ் ஃபார் தி பேசஞ்சர்ஸ் ஹூ ட்ராவலிங் ஃப்ரம் மிடில் ஈஸ்ட், அதுக்கப்புறம் யூகே அண்ட் தென் யூரோப். ஸோ இவங்களுக்கு வந்து செப்பரேட்டாக வந்து கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கைட்லைன்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். மிடில் ஈஸ்ட்லேருந்து கிளம்புற பேசஞ்சர்ஸ், அதாவது மிடில் ஈஸ்ட் ஃப்ரம் மிடில் ஈஸ்ட் டு இந்தியா, யூகே டு இந்தியா, யூரோப் டு இந்தியா, அது இல்லாமல் இந்த டிரான்சிட் பண்ணுறாங்க. ஸோ இந்தியாவுக்கு போகிறதுக்கு ஸோ வேறு கண்ட்ரீஸ்லேருந்து யூகே வழியாக, யூரோப்பில் வழியாக, அதுக்கப்புறம் மிடில் ஈஸ்ட் வழியாக இந்தியாவுக்கு போகிற எல்லா பேசஞ்சர்ஸ்க்கும் ஒரே கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கைட்லைன்ஸில் ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த கைட்லைன்ஸில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து ஆன்லைனில் வந்து சப்மிட் பண்ணணும் பிஃபோர் ட்ராவலிங். ஸோ நம்ம கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம், அதாவது இந்த ஏர் சுவிதா போர்ட்டல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா new.delhi.airport.in. ஸோ இந்த வெப்சைட்டுக்குள்ளே இந்த ஏர் சுவிதா போர்ட்டல் அப்படின்ற மாதிரி ஒரு போர்ட்டல் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே போயிட்டு நம்ம வந்து இந்த செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மை வந்து ஃபில்அப் பண்ணணும். ஸோ அதுவும் வந்து நம்ம கிளம்புறதுக்கு முன்னாடியே பிஃபோர் ஒரு என்ன சொல்லுதுன்னா ஒரு 72 hours பிஃபோருக்குள்ளே, அதாவது நம்ம கிளம்புறதுக்கு 3 நாளைக்குள்ளே இந்த போர்ட்டலில் இருக்கிற இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம், அதாவது டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து நம்ம ஃபில்அப் பண்ணி சப்மிட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து பாயிண்ட் நம்பர் 1. ஸோ பாயிண்ட் நம்பர் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம மிடில் ஈஸ்ட்லேருந்து போகிறவங்களுக்கு யூகே, யூரோப், அது இல்லாமல் இந்த கண்ட்ரிஸ் வழியாக வந்து டிரான்சிட் பண்ணுற எல்லா பேசஞ்சர்ஸ்க்கும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கண்டிப்பாக வந்து நெகட்டிவ் பிசிஆர் ரிப்போர்ட் வந்து நம்ம வந்து எடுத்துகிட்டு போனோம். ஸோ அதுவும் வந்து 72 ஹவர்ஸ்க்குள்ளே, அதாவது 3 டேஸ்க்குள்ளே எடுத்த ஒரு ரிசல்ட்டாக இருக்கணும். ஸோ ஒரு டெஸ்ட்டோட ரிசல்ட்டாக இருக்கணும். ஸோ அதே போல் இந்த டெஸ்ட்டோட ரிப்போர்ட்டை வந்து நம்ம இந்த ஏர் சுவிதா போர்ட்டல், அதாவது new.delhi.airport.in போயிட்டு இதையும் நம்ம வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இங்கேருந்து கிளம்புற பேசஞ்சர்ஸ் வந்து நெகட்டிவ் ரிப்போர்ட் வந்து அப்லோட் பண்ண பேசஞ்சர்ஸை மட்டும்தான் வந்து ட்ராவல் பண்ண வைக்க போகிறாங்க. ஸோ நம்ம ட்ராவல் பண்ணலாம், ஸோ நம்ம வந்து நெகட்டிவ் ரிப்போர்ட் இல்லாமல் ட்ராவல் பண்ணலாம் அப்படின்ற கண்டிஷன் வந்து மாறி இருக்கு இப்போது. ஸோ எல்லாருமே கம்பல்சரியாக அந்த 72 ஹவர்ஸ்க்குள்ளே வந்து டெஸ்ட் எடுத்துகிட்டு அந்த ரிப்போர்ட்டை வந்து கண்டிப்பாக ஆன்லைன்லேயும் சப்மிட் பண்ணணும். அதே போல் அங்கே ஆன்லைனில் சப்மிட் பண்ணும்போதே நமக்கு வந்து ஒரு ரிசிப்ட் வரும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த ரிசிப்டையும் நம்ம வந்து கையில் வச்சுருக்கணும். ஸோ இந்த ரிப்போர்ட் ப்ளஸ் ரிசிப்ட் வந்து நம்ம ஆக்சுவலாக இறங்கும்போது, அதாவது நம்ம இந்தியாவில் இறங்கும்போது இந்த ரிப்போர்ட்டை வந்து நம்ம வந்து ஆஃபீஸர்ஸ் கிட்ட வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள். டெஸ்ட்டு ரிப்போர்ட் இல்லாமல் நம்ம வந்து ட்ராவல் பண்ண முடியாது, அதாவது மிடில் ஈஸ்ட், யூகே, யூரோப். ஸோ இங்கேருந்து கிளம்புற பேசஞ்சர்ஸ், அது இல்லாமல் டிரான்சிட் பண்ணுற பேசஞ்சர்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக நெகட்டிவ் ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணணும். ஸோ அது இல்லாத பேசஞ்சர்ஸ் வந்து நம்ம வந்து ட்ராவல் பண்ண முடியாது அப்படின்ற வந்து கன்ஃபார்மாக சொல்லியிருக்காங்க. ஸோ மேலும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த டிரான்சிட் பேசஞ்சர்ஸ்க்கு, ஸோ இன்கேஸ் நீங்கள் வேறு ஏதாவது ஒரு ஊருக்கு வந்து டிரான்சிட் பண்ணுறீங்க மறுபடியும் அப்படின்ற பேசஞ்சர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா, இந்த ரிசிப்டில் வந்து டி அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த ரிசிப்டில். ஸோ அதையும் வந்து நம்ம வந்து ஒரு சில ஆக்சுவலாக இப்போ வேறு ஒரு இடத்துல வந்து நம்ம கனெக்டிங்கில் இன்னொரு இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா இந்த ரெசிப்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம அப்லோட் பண்ண பிறகு தான் ஆக்சுவலாக இந்த டிக்ளரேஷன் ஃபார்மில் நம்மளோட ட்ராவல் ஹிஸ்ட்ரி, பாஸ்ட் 14 டேஸோட ஒரு ட்ராவல் ஹிஸ்ட்ரியும் நம்ம வந்து பதிவு பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ டிரான்சிட் பேசஞ்சர்ஸாக இருந்தால் கண்டிப்பாக உங்களோட தகவலை வந்து ஃபுல்லாக வந்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும். ஸோ அதுபடி தான் இந்த டிரான்சிட் ரிசிப்ட் வந்து கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. முக்கியமான பாயிண்ட் என்ன தான் நீங்கள் வந்து நெகட்டிவ் டெஸ்ட் எடுத்துகிட்டு போனாலும், நெகட்டிவ் ரிப்போர்ட் எடுத்துகிட்டு போனாலுமே எல்லாருக்குமே கம்பல்சரியாக நம்ம ஏர்போர்ட்டில், அதாவது இந்தியாவில் நீங்கள் எந்த இடத்துல இறங்கினாலும் சரி, அங்கே வந்து ஒரு கோவிட் மாலிகுலர் டெஸ்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து எஸ்பெஷலி ஃபார் த பேசஞ்சர் ட்ராவலிங் ஃப்ரம் மிடில் ஈஸ்ட், யூகே அண்ட் யூரோப்.
அதே போல் டிரான்சிட் ஃப்ரம் தீஸ் கண்ட்ரிஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ வேறு எந்த கண்ட்ரீஸ்லேருந்து கிளம்புனாலும் சரி, இந்த கண்ட்ரி வழியாக, அதாவது யூரோப், யூகே, மிடில் ஈஸ்ட் வழியாக நீங்கள் வந்து இந்தியாவுக்கு போகிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்தியாவில் எந்த இடத்துல நீங்கள் இறங்குறீங்களோ அந்த ஏர்போர்ட்டில் மாலிகுலர் டெஸ்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து நம்மளே பே பண்ணி தான் இந்த டெஸ்ட்டு வந்து எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாலிகுலர் டெஸ்ட்டுக்கு வந்து நம்ம வந்து முன்பதிவு வந்து முன்னாடியே ஆன்லைனில் கூட பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து ஏர்போர்ட் ஸ்டாஃப் வந்து நமக்கு வந்து கைடன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நெகட்டிவ் ரிப்போர்ட் எடுத்துகிட்டு போனாலும் ஏர்போர்ட்டில் ஒரு டெஸ்ட் இருக்குது. ஸோ அது வந்து கன்ஃபார்மாக தெரியுது. இப்போ நம்ம போய் இறங்குனதுக்கப்புறம் மாலிகுலர் டெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம ஆக்சுவலாக வந்து இந்த மாலிகுலர் டெஸ்ட்டுக்கே வந்து கொஞ்சம் நேரம் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டெஸ்ட் எடுக்கிறதுக்குள்ளே நமக்கு ஒரு சில அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து ஏர்போர்ட்லேயே பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது லாஞ்சோ இல்லை வந்து வெயிட்டிங் ஏரியா, அந்த மாதிரி ஒரு சில ஃபெசிலிட்டிஸ் வந்து ஏர்போர்ட்டில் வந்து நமக்கு செய்வாங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ டெஸ்ட்டு எடுத்துகிட்டு, அதாவது சாம்பிள் கொடுத்துட்டு நம்ம வந்து எக்ஸிட் ஆகிடலாம். ஸோ நோ மோர் ஹோட்டல் குவாரண்டைன், அது வந்து கிளியராக தெரியுது. ஸோ ஒரு சில பேர் வந்து கேட்டிருந்தீங்க, மெயில் பண்ணியிருந்தீங்க, ஸோ ஏதாவது ஹோட்டல் குவாரண்டைன் இருக்கா அப்படின்ற மாதிரி எந்த ஒரு கண்டிஷனும் இல்லை. ஸோ என்னென்னா, இங்கேருந்து நெகட்டிவ் ரிப்போர்ட் எடுத்துகிட்டு போகும்போது அதே போல் அங்கே வந்து ஒரு மாலிகுலர் டெஸ்ட் வந்து கொடுத்துட்டு நம்ம வந்து வீட்டுக்கு போயிடலாம். ஸோ அந்த டெஸ்ட் ரிசல்ட்டை வந்து ஆஃபீஸர் வந்து கலெக்ட் பண்ணி நமக்கு வந்து கன்வே பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இன்கேஸ் உங்களோட டெஸ்ட் ரிப்போர்ட் வந்து பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க நம்ம இந்தியாவோட ஒரு ஹெல்த் ப்ரோட்டோக்கால் பேஸ் பண்ணி அவங்க வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கான ஒரு சில அரேஞ்ச்மெண்ட் வந்து செய்வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நெகட்டிவ் ஆகிடுச்சு அப்படின்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. நீங்கள் வந்து ஒரு 14 டேஸ் வந்து ஹோம் குவாரண்டைனில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே போல் அந்த ஆஃபீஸர்ஸ் வந்து கண்டிப்பாக கண்காணிக்கப்படும். அதாவது ஒரு 14 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு சிம்டம் இருக்குது அப்படின்னா நீங்கள் இம்மீடியட்டாக ஏர்போர்ட்டில் இல்லை அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ் இதுக்கு வந்து நம்ம வந்து காண்டாக்ட் பண்ணோம், கால் சென்டருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓவராலாக ஹோட்டல் குவாரண்டைனாக இருக்கா அப்படின்றதுக்கு இல்லை, ஹோட்டல் குவாரண்டைன் கிடையாது. பட் என்னென்னா, இங்கேருந்து நெகட்டிவ் டெஸ்ட் எடுத்துகிட்டு போனோம். அதே போல் அங்கேருந்து ஏர்போர்ட்டில் ஒரு மாலிகுலர் டெஸ்ட் இருக்குது. அது மேபி பிளட் டெஸ்ட் தான்ற, எனக்கு நான் வந்து மெடிக்கல் ஃபீல்டு கிடையாது. பட் மாலிகுலர் டெஸ்ட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சாம்பிள் கொடுத்துட்டு நம்ம வந்து எக்ஸிட் ஆகிடலாம். ஸோ வீட்டுக்கு போயிடலாம். இன்கேஸ் நீங்கள் வந்து டிரான்சிட் ஆகுறீங்க அப்படின்னா நீங்களும் வந்து டிரான்சிட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதான் அவங்கள வந்து ஒரு செக்ரிகேட் பண்ணி வச்சுருவாங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு டிரான்சிட் ஆகுறீங்க அப்படின்னும் போது ஏர்போர்ட் ஆஃபீஸர்ஸ் வந்து அவங்கள வந்து செக்ரிகேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு அதாவது கனெக்டிங் ஃப்ளைட்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம தெளிவாக தெரியுது வந்து ஹோட்டல் குவாரண்டைன் கிடையாது, ஹோம் குவாரண்டைன் தான். பட் என்னென்னா, பாசிட்டிவாக ஆகிடுச்சுன்னா அது வந்து ட்ரீட்மெண்ட்டில் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். மற்றபடி வந்து நமக்கு 14 டேஸ் ஆஃப் ஹோம் குவாரண்டைன் இருக்குது அப்படின்றத வந்து தெரிவிச்சுக்கிறேன். அதே போல் ஒரு ஷார்ட் ஸ்டேயில் போகிறாங்க, அதாவது ஒரு 14 டேஸ்க்குள்ளே நீங்கள் வந்து இப்போது இமீடியட்டாக போயிட்டு திரும்பி வர போகிறீங்க, அந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சியில் போகிற ஒரு கேசஸ்க்கு வந்து அதுக்கும் வந்து அலௌடு. ஸோ 14 டேஸ் நீங்கள் ஹோம் குவாரண்டைனில் இருந்துட்டு நீங்கள் திரும்பி வர்றதுக்கான ஒரு இதுவும் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது பேசஞ்சர்ஸ் ஃப்ரம் அதர் கண்ட்ரிஸ், அதாவது இந்த ஒரு 3 கேட்டகரிஸ், அதாவது மிடில் ஈஸ்ட், யூரோப், யூகேயில் வராத பேசஞ்சர்ஸ்க்கு வந்து மாலிகுலர் டெஸ்ட் வந்து கிடையாது ஏர்போர்ட்டில். ஸோ அவங்க வந்து நெகட்டிவ் ரிப்போர்ட் வந்து ஆன்லைனில் சப்மிட் பண்ணிவிட்டு செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணிவிட்டு அவங்க வந்து ட்ராவல் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான். ஸோ வேறு எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. ஸோ அவங்களுக்கும் வந்து ஒரு 14 டேஸ் ஆஃப் ஹோம் குவாரண்டைன் வந்து இருக்குது. ஸோ இந்த மாலிகுலர் டெஸ்ட் மட்டும்தான் வந்து வேறுபடுது. இப்போ வேறு எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது ஒரு குவரிஸ் இருக்குது, இல்லை ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா எனக்கு வந்து மெயில் பண்ணுங்கள். சம்டைம்ஸ் நான் வந்து கமெண்ட் வந்து ஹைட் பண்ணிவிடுவேன். ஸோ இன்கேஸ் ஹைடாக இருந்தால் கண்டிப்பாக மெயில் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். வேறு ஒரு தகவலோடு சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் see you next week.